இப்போ வரலட்சுமி விரதம் யார் யார் இருக்கலாம், அப்படி யார் யார் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி இப்ப பார்ப்போம். திருமணமாகாத கன்னி பெண்கள் வரலட்சுமி பூஜை செஞ்சு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். அவங்க திருமணம் பண்ணி போற இடமும் நல்ல செல்வாக்கூட இருக்கும். இவங்க எப்பொழுதுமே நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி திருமணமான பெண்கள் குழந்தை பேர் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த மகாலட்சுமி இந்த வரலட்சுமியை நோக்கி விரதம் இருந்தாங்கன்னா அந்த வரலட்சுமியே அவங்க குழந்தையா வந்து பிறப்பால். அடுத்த வருட வரலட்சுமி நோம்புக்குள்ள அவங்க குழந்தைக்கு தாயாக மாறிடுவாங்க. லட்சுமி கடாட்சத்தோட அந்த குழந்தை நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு எனக்கு சரியா அமையலேன்னு சொல்லி ஆண் பெண் இருப்பாளரும் அந்த வரலட்சுமி பூஜை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல தகுந்தான அரசு உத்தியோகம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வீடு கட்ட முடியாதவங்க வரலட்சுமி தாயை நோக்கி பூஜை பண்ணி விரதம் இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்குள்ள சொந்த வீட்டுல போய் குடியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு வயதானவங்க வரலட்சுமி பூஜையை மேற்கொண்டாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோட கைகால் சுகத்தோட எப்பொழுதுமே அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அதனால ஒரு இல்லத்தரசிங்கிறவங்க வரலட்சுமி பூஜை கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும். அவங்க கணவர் தீர்க்காயுள் யோகத்தோட இருப்பாங்க. அதனால எப்பொழுதுமே உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதனால வரலட்சுமி பூஜை பண்ணுங்க. அதாவது உங்க வீட்டுல எப்படி நீங்க விளக்கேற்றி வழிபாடு பண்றீங்களோ அதே மாதிரி வழிபாடு பண்ணிட்டு ஓம் வரலட்சுமி தேவியே போற்றி, ஓம் வரலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லுங்க. அதுதான் உண்மையான மனசுதான் தெய்வம். நல்ல மனசோட நல்ல பக்தியோட வரலட்சுமி தாயை மனசார நீங்க அந்த பேரை உச்சரிங்க. ஓம் ஸ்ரீ வரலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லுங்க. அது போதும். நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. உங்க வீட்டுல எல்லாருமே நல்லா இருப்பாங்க. பெண்கள் கண்டிப்பா வரலட்சுமி பூஜை எடுங்க. உங்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும். உங்க கணவர் எப்பொழுதுமே தீர்க்காயுள் யோகத்தோட இருப்பாங்க. உங்க குடும்பம் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.